ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மயிலன். நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேர் அப்புறம் எங்களை சொல்லுவாங்க, உங்க அம்மா அப்படி வேலை வாங்கிக்கிட்டே இருக்கீங்களே யோகா, நீங்களாம் ரொம்ப ஒஸ்ட். நாமளும் அங்கங்க கடை வேலை அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம ஃபுல்லாக கஸ்டமரை பார்த்துட்டு இருக்கனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ண முடியாது. இருக்க வரை சுத்தம் பண்ணி வச்சேன். கிளீனிங் ஒர்க்லாம் எங்கள் அம்மா மாதிரி க்ளீன் பண்ண யாருனாலுமே முடியாது. நல்லா க்ளீனாக வேலை பார்த்துரும். எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எங்கள் அடுத்த நாள் எங்களுக்கு தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போயிடும். அடுத்த நாள் தேடுவோம், இந்த பொருள் இங்கே தான் இருந்துச்சு காணவே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வந்து பொங்கலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஒர்க் டே இன்னைக்கு ஃபுல்லாமே. ஏன்னா அடுத்து ஃபுல்லாமே 3 days தான் இருக்காராமா பொங்கலுக்கு. 3 days மட்டும்தான் இருக்கு. 3 days ஃபுல்லாமே வேலைகள்லாம் பார்க்கணும். எல்லா வேலையும் இந்த பொங்கல் வந்து போன வருஷம் பொங்கல் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆசையாக இருந்து பண்ணாலும் நம்ம வந்து வைக்கக்கூடாது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் மனசில் ஒரு பாரமாகவே வச்சோம். இந்த வட்டம் எல்லாமே ஃப்ரீ ஆகி ஓகே டன், இந்த வட்டம் ஸ்பெஷலாக வைக்கணும் அப்படின்றதுனால ஸ்பெஷலாக வைக்கணும். பண்ண போகிறது இல்லை, எப்பயுமே வைக்கிறது தான். ஆனால் இந்த வட்டம் எங்களுக்கு கொஞ்சம் எந்த விதமான பர்ச்சேசிங்கும் இல்லை, எந்த ட்ரெஸ்ஸும் புதுசாக எதுவும் எடுக்கலை. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு வழி பிறந்த மாதிரி தெரில. அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண போகிறோம், அது மட்டும் வேணால் தை பிறந்தால் வழி பிறக்குன்றது கரெக்டாக இருக்குது. ஆனால் தை முதல் நாள் நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு எடுத்து, அதே மாதிரி ட்ரெஸ் இருக்கலையா பர்ச்சேசிங் போலையான்லாம் கேட்டீங்க. போகவில்லை, எந்த பர்ச்சேசிங் போல இருக்க ட்ரெஸ்ஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் அது பேர் பொங்கல், மாட்டு பொங்கல், நிறைய வீடியோ அப்கமிங் வந்துட்டே இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக எடுத்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானை. நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. காரெலாம் வெளில எடுத்து போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிருக்கா. மேலே முடிச்சிட்டாங்க, இப்போ கீழே வந்துட்டாங்க. அடுத்த ஹாலுக்கு வருவாங்க. காரோட மண்ணு பொங்கலுக்கு வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. எங்கள் அப்பா வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிக்கிருக்காரு. பொங்கல் ப்ரிப்பரேஷன் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி பாருங்க. எதுக்குப்பா? எதுக்கு? பொங்க வைக்க ஓலை. பொங்க வைக்க ஓலை. நம்ம வீட்டில் இந்த வட்டம் இது 2nd வருஷம் பொங்கல், அதனால் இப்போயே காயப்பட்டதான் காயும். இன்னொரு 3 days தான் இருக்குது. இது காஞ்சாதான் இந்த பொங்கலுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா வந்து மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிருக்கு. உடப்பேன். நான் இதோட செம்மையாக கொண்டு என்னாச்சுமா பயங்கரமாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. என்ன வேலைடா இது? என்ன விசுவா? ஓலை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை பொங்கல் வந்து 2வது வருஷம் பொங்கல். போன வருஷம் வந்து ஆசை இறந்து போனதுனால ரொம்ப வந்து ஒரு மாதிரி சரி புது வீட்டுக்கு வந்தால் பொங்கல் வைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் போன வருஷம் வச்சோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் ஹாப்பியாக பண்ண போகிறோம். என்னடா எப்படி ஹாப்பியாக பண்ண போகிறோம். நான் விட்டுற மாதிரி நல்லா இருக்கா? அழகா இருக்கனா அம்மா? கொத்து பரோட்டா மாதிரி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கணும். வெட்டிட்டேன்.
வெட்டிக்கிறேன் பயப்பா. வெற்றிகரமா ஒன்று வெட்டி முடிச்சுட்டேன். இதுக்கெல்லாம் பொங்கல் வந்துருச்சு, உங்க எல்லாத்துக்கும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருமே வந்து வேலை அது இதுன்னு எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். காலையிலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினச்சி எடுக்கவே முடியல, கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. சரி இப்போ ஈவினிங் மதிய மேலே ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா வந்து பொங்கலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்துருப்பீங்க எல்லா வேலையும் போய். என்ன பண்ணுறாருடா? பொம்மையா? எனக்கு நல்லா இருக்குடா இது. எனக்கு நாங்கன்னு பாக்குறேன். எங்க இந்த ரெண்டையும் கொடுங்க, 2 பேருமே கொடுங்க, நான் 2ஐயும் வச்சு பண்றேன். என்ன ராமே கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, நம்ம கஸ்டமர்கிட்ட பேசிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். நான் கஸ்டமர் பொங்கலுக்காக நிறைய பேர் ஆர்டர் போடுறாங்க. பொங்கலுக்கு என்ன சாரீ கட்ட போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. எந்த சாரீ எந்த பர்ச்சேஸுக்கும் கிடையாது. இந்த வட்டம் சிம்பிளாக வந்து என்ன இருக்கிற சேலையவே வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மகிக்கு நாங்கள் இப்போ வந்து ப்ரமோஷன் போயிருந்தோம்ல ஜெயச்சந்திரனுக்கு, அங்கேயே ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்தோம். அதை வேர் பண்ணிக்கலாம். நிறைய ட்ரெஸ் இருக்குது, பிறந்தநாளுக்கு வந்தது, அதுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதை ஏதாச்சும் ஒன்று மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சு பார்க்கலாம். பொங்கலுக்கு எல்லாமே வந்து எங்கள் அப்பா ஃபுல்லாத்தையும் வெட்டி தனியாக வச்சுட்டு இதெல்லாம் காய போட்டு வெயிலில் காய போட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே அப்படி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் எல்லோரும் பண்ணுவீங்களா? சிட்டிக்குள்ளே இருக்கவங்க மேபி பண்ண முடியாது, கிராமங்களில் இருக்கிறது எங்கள் வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? நீங்கள் எப்படி பொங்கல் வைப்பீங்க? இந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா? எங்கள் வீட்டில் வருஷம் நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி தான் வெட்டி போட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வெட்டி போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. காய வச்சு அதில் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பொங்க வைப்பாங்க. இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ வரையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் பொங்க வைக்கும் போதும் சரி, மேலே வந்து அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பொங்க வைக்கும் போதும் சரி, எங்கள் ஊரில் எல்லாருமே இப்போ தான் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். க்ளீனிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. என்னம்மா சரியான வேலையா? சும்மா வீட்டை கட்டி பார்த்தாதே தெரியும். வீட்டை கட்டிப்பா. நான் வீடு பெருசாக கட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கே 1 நாள் ஆகுன்னு இப்போ தான் தெரியுது. இன்னும் மே வீடே இப்போ தான் முடிஞ்சிச்சு. காலையிலேருந்து வேலை இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக வந்து அடுத்து இந்த கிளீனிங் இருக்காமல் அதான் டிவியில் ஸ்டார்ட் பண்ணணும். சப்பா முடியலடா சாமி, கடவுளே. இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி விட்றேன் எல்லாத்தையும். இன்னும் ராமா சின்ன வீடை காட்டினாலே கழுவுறது கரெக்டாக இருக்குமா? நான் கேட்டது என்ன வீடு? பெரிய வீடா வேணும், பெரிய வீடா வேணும். கரெக்டாக இருக்குங்க வேலை. இதில் வேற எங்கள் மாறன் வேற சில வேலைகளை பார்த்து விட்டுறாரு. நீ மாறனே மாறனா சொல்லுவேன், அவன் வந்து பாத்ரூம் போகிறது.